யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க பார்த்து கொள்ளுவீங்க ஆண்டவரே. நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, நல்ல சுகம் தரும் தெய்வமே. ஆமென். யெகோவா நல்ல சுகம் தரும் தெய்வமே. கலங்கவே இல்லை, நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் பாடுவோம். என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டபடியால் கரங்களை தட்டி தேவனை மைமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். உட்காருவோம், உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல திரும்பி பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதலாம் நாள் வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் இதே வார்த்தையை கொண்டு நம்மோடு ஆண்டவர் பேசினார். கடந்த வாரமும் கர்த்தர் இதை கொண்டு பேசினார். நம்முடைய தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவர். விசுவாசிக்கிறவர் ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் நீதியான பலன் கொடுக்கிறவர், மிகுதியான பலன் கொடுக்கிறவர், வெளியரங்கமான பலன் கொடுக்கிறவர் என்று நாம் வாக்குத்தத்த செய்தியிலே கேள்விப்பட்டோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனித்த பொழுது நாம் தேவனிடத்திலே பலன் பெறுவதற்கு 3 கிரியைகள் செய்ய வேண்டும் என்று நாம் கவனித்தோம். அதில் முதலாவது, நியாயத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்தால் அவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, திக்கற்றவர்கள், ஏழைகள், தேவை உள்ளவர்களுக்கு இரக்கம் நாம் செய்யும் போது தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று கவனித்தோம். மூன்றாவது, தேவனிடத்திலே நாம் முழு மனதோடு நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம எல்லாரும் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ பாதி பேர் வேலை செய்யலையா? சில பேருக்கு கடையில் போய் வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம், மீதி உள்ளவங்க வீட்டில் வேலை செய்கிறோம் இல்லையா? வேலை செய்யாமல் நம்ம இருக்கிற எல்லாருமே வேலை செய்கிறோம். சகோதரிகள் நிறைய பேர், ஐயோ நாங்களாம் வேலைக்கு போகலை அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. வேலைக்கு போகிறவங்களோட அதிகமாக வேலை செய்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கவங்க தான். ஒரு முறை ஒரு பத்திரிகையில் படித்தேன், இந்த வீட்டு பெண்மணிகள் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கையே வந்து எத்தனையோ மைலாம், அவ்வளோ வேலை செய்கிறாங்களாம். அந்த மாதிரி எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை செய்யும் போது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால், சம்பளம் கிடைக்கும் போது தான், அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் போது தான். வேலை செஞ்சுட்டு பலன் கிடைக்கல அப்படின்னா அந்த வேலையாகவே தெரியாது, அது வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்காது. அப்போ இந்த பலன் கொடுக்கிறது, நம்முடைய கிரியைக்கு பலன் வர்றது அப்படின்றது 3 காரியங்களை நமக்கு கொடுக்கிறது. முதலாவது, ரிவார்ட் இஸ் த ஹோப் ஆஃப் அ லேபரர். ஒரு வேலை செய்கிறவனுக்கு நம்பிக்கையே என்னன்னா இந்த பலன் தான். அந்த நம்பிக்கையின் மேல், அது மேலே நம்பிக்கை வச்சு தான் அவன் வேலை செய்கிறான். மாதத்தின் முதலாவது நாளோ 31ஆம் தேதியோ சம்பளம் வருது அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த மாதம் முழுசும் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். இட்ஸ் அ ஹோப் ஆஃப் த லேபரர்.
ரெண்டாவது, இந்த சம்பளம் அப்படின்றது, இந்த பலன் அப்படின்றது தான் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் த லேபரர். இந்த ரிவார்டு இருக்கு பாருங்க, ஒரு மாதத்தின் முடிவில் வர்ற அந்த பலன் தான் ஒரு வேலை செய்கிறவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பாடு இருந்தாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும், அந்த சம்பள நாளுக்காக அவன் வந்து சந்தோஷமாக வேலை செய்கிறான். அவனுடைய வேதனைகள் எல்லாம் மறந்து போயிடுறான். இட் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் த லேபரர். மூன்றாவது, ரிவார்ட் இஸ் தி ஆனர் ஆஃப் த லேபரர். ஒரு வேலை செய்கிறவனுக்கு வந்து தனக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு கனம் அப்படின்றது எதை வைத்து அப்படின்னு கேட்டால், அவன் வாங்குகிற சம்பளத்தில் தான், இல்லையா? உங்கள் சம்பளத்தை பொறுத்தா உங்களுக்கு என்ன இருக்குது? கனமும் மரியாதையும் இருக்குது, இல்லையா? அந்த சம்பளத்தை வாங்கும்போது யூ ஃபீல் தட் யூ ஹவ் அச்சீவ்ட் சம்திங். நம்முடைய தேவன் பாருங்கள், நம்மை வேலை வாங்கிட்டு கை கழுவி விடுறவர் இல்லை. உன் கிரியைக்கு பலன் உண்டு. சத்தமாக சொல்லுங்க, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று யார் சொல்லுகிறான்னா? கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த பலனை குறித்து கர்த்தர் தொடர்ந்து என்னை தியானிக்க வைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், 4 ways God rewards us. கர்த்தரின் பலன் நம்மை சேரும் 4 வழிகள் என்பதை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இது நமக்குள்ளே அநேக கேள்விகளுக்கான பதில்களையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். 4 ways God rewards us. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கும் பலன்களில் இந்த பலன் வந்து சேரும்படி தேவன் கொண்டு போகும் 4 பாதைகள். எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார், இன்னைக்கு வேகமாய் கவனிக்க போகிறோம். முதலாவது எழுதுங்க, God rewards us in our hands. அல்லது God gives us rewards in our hands. தேவன் பலனை நம் கரங்களில் கொடுக்கிறார். எழுதுங்கள், தேவன் பலனை நம்முடைய கரங்களிலேயே கொடுக்கிறார். தேவன் பலனை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. அவளுடைய செய்கைகளின் பலனை அவளுக்கே கொடுங்கள். கர்த்தர் வந்து நமக்கு பலன் கொடுக்கறதுல முதல் வகை எப்படின்னு கேட்டால், கிரியை செய்கிற, வேலை செய்கிற, பிரயாசப்படுற நம்முடைய கையிலேயே என்ன பண்ணுறாருன்னா சம்பளத்தை கொடுக்கிறார். அதனுடைய விளைச்சலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிற அதே கையை கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வரும்படியாக தானியங்களை கையிலே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய செய்கைகள், செயல்கள், அவருடைய கிரியைகள், பிரயாசங்களை வந்து வேதம் பட்டியலிடுகிறது. அதை வந்து நான் ஒரு 4-5 நான் பிரிச்சிடுறேன் உங்களுடைய அறிவுக்காகவும் புரிதலுக்காகவும். முதலாவது, she worked for herself. எழுதுங்க, தனக்காகவே அவள் வேலை செய்தாள். அந்த வேலை அவள் தனக்காகவே செய்தாள். 17ஆம் வசனம், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் என்று பார்க்கிறோம். தனக்காக அவள் வேலை செய்ய தன் கரங்களுக்கு இடம் கொடுக்கிறாள். நம்பர் 2, she works for her husband. தன்னுடைய கணவனுக்காக அவள் வேலை செய்கிறாள் என்றும் வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனம் பாருங்க, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் என்று பார்க்கிறோம். she works for herself, she works for her husband. மூன்றாவது, தன் வீட்டாருக்காக வேலை செய்கிற ஒரு பெண்ணாகி இவளை பார்க்கிறோம். she works for her household. தன் வீட்டாருக்காக அவள் செய்யும் வேலை. 15ஆம் வசனத்தில் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தில் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை போரை உடுப்பி இருப்பதால் தன் வீட்டாரை நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் என்று பார்க்கிறோம். 27ஆம் வசனம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். தனக்காக வேலை செய்து, கணவனுக்காக வேலை செய்து, வீட்டாருக்காக வேலை செய்கிறவள் என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தன் வேலைக்காரிகளுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக, தன் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கூட அவள் வந்து உழைக்கிறாள்னு பார்க்குறோம். 15ஆம் வசனத்தின் 2வது பகுதி, தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் என்று பார்க்குறோம். இன்னும் நீங்கள் வாசிப்பீங்களானா, ஏழைகளுக்கு கூட அவள் நற்கிரியை செய்கிறாள். 20ஆம் வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை
நீட்டுகிறாள். இப்படி இந்த குணசாலியான ஸ்திரீயை நீங்க பார்ப்பீங்களானா, தனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், தனக்கு கொடுக்கப்பட்ட பலன், தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சோம்பலின் அப்பத்தை புசித்து படுத்து கிடக்காமல் கிரியை செய்கிற ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். இந்த வேலை செய்கிற பெண்ணுக்கு வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கைகளின் பலனை அவளிடத்துல என்ன பண்ணுங்க, கொடுங்கள். அப்போ நம்ம தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா, அவர் நமக்கு பலன் கொடுக்கறதுல முதல் வகை என்னன்னு கேட்டா, யார் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிறவர்கள் பிரயாசப்படுகிறவருடைய கையிலே கொண்டு போய் அந்த பிரயாசத்தின் பலனை தேவன் புசிக்க வைக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. போரடிக்கிற மாட்டினுடைய வாயை கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். நீ போரடிக்கிற, நீ கஷ்டப்படுற, வேலை செய்கிற, அதனால நீ என்ன பண்ணலான்னா, அந்த வயலில் இருக்கிறதுல நீ கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னா நீ கஷ்டப்பட்ட, நீ வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண. அப்போ அந்த கைகளை வந்து ஆண்டவர் நெகிழ விடாமல் வேலை செய்ய வைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம வேலை செய்யும்போது அதுக்கு ரிசல்ட்ஸே ஆண்டவர் நமக்கே கொடுக்குறாரு. இது ஒரு அனுபவம். இதே போல வேதத்தில் நிறைய பேர் தாங்கள் செய்த கிரியைகளுக்கு தாங்களே பலன் அனுபவித்தவர்கள்னு சொல்லி வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3 பேரை காட்டுறேன், எல்லாருமே பெண்கள் தான். அதில் நான் போட்ட பட்டியலில் அதில் முதலாவது வந்து ரெபேக்காள். ரெபேக்காளை குறித்து ஆதியாகமம் 24:14 வாசித்தால், அந்த எலியேசர் நின்று ஜெபம் பண்றார். அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்கத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள் தான் என் எஜமானுடைய மகனுக்கு மனைவியானவள் என்று நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துன ஒரு ரெபேக்காளுடைய கிரியை, ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்த்த அந்த ரெபேக்காளுக்கான பலனை ஆண்டவர் ரெபேக்காளுக்கே திரும்ப கொடுத்துட்டார். அவருடைய நிலைமையை பாருங்க. தண்ணி வார்த்த ஒரு பெண் ஒரு பெரிய வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாகிய ஆபிரகாமினுடைய மருமகளாக வீட்டிற்குள்ளே வருகிறாள். அவளுடைய செய்கையின் பலன் அவளுக்கே என்ன பண்ணது, திரும்பி வருகிறது. இன்னும் நீங்க எபிரேயர் 11:31 வாசிப்பீர்களானால், ராகாப் என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். இவள் என்ன செய்தாள் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவள் வேசியாக இருந்தாலும் அவளுக்குள்ள தேவனை பற்றிய ஒரு விசுவாச நம்பிக்கை இருந்து, விசுவாசத்தினால இஸ்ரவேலிருந்து அனுப்பப்பட்ட வேவுகாரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை பத்திரப்படுத்தி தான் வீட்டில் பாதுகாத்து வைத்தாள். அந்த கிரியையின் பலனை அவளே பெற்றுக்கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் மாத்திரமல்ல அவளுடைய வீட்டாரையும் கர்த்தர் உயிரோடே காப்பாற்றி அந்த எரிகோவுக்கு வந்த அழிவிலிருந்து தப்புவித்து தேவன் அவளை இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ளும் தேவன் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அவளுடைய கிரியைக்கு பலன் அவளுக்கே திரும்ப வருகிறது. நாம் கடந்த வாரம் கவனித்த இன்னொரு கதாபாத்திரம் ரூத். ரூத்தை குறித்து 2:11-12 வாசித்தால் போவாஸ் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் மாமியாருக்கு நீ செய்த கிரியை கிளியரா சொல்றாரு. நீ மாமியாருக்கு செய்த கிரியை என்னென்ன கிரியை செய்தாள் என்று கேட்டா, முதலாவது தன் கணவனை இழந்த மாமியாரை தனியாக விடாமல் அவளோடு தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணம் பண்ணுவதற்கு கூட வந்த ஒரே மருமகள் யாருன்னா இந்த ரூத் மட்டும்தான். இத்தனைக்கு அந்த அம்மா போயிடுன்னு சொன்னாலும், நீங்க எங்க போவீங்க, பாவம் உங்களுக்கே கணவன் இறந்து போயிட்டாரு, எனக்கு கணவன் இறந்துட்டார் ஓகே, ஆனால் உங்கள் மேலே நான் கரிசனை உள்ளவளாய் பரிதபிக்கிறவளாக தன் மாமியாரை தனியாக விடாமல் கூடவே வந்தா பாருங்க. வந்தது மாத்திரமல்ல, அவளை பசியாக இருக்க விடாமல் அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுத்து அவளை போஷித்த ஒரு நல்ல மருமகள். அதோட விளைவு என்னன்னா 12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அப்போ செய்கை செய்தா கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த பலனை நாமே சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேர் நம்ம சோர்ந்து போகிறோம், நான் இவ்வளோ செய்கிறேன் எனக்கு வந்து ரிவார்டு வர மாட்டேங்குது. பயப்படாதீங்க, ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதின்னு விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நமக்கு திரும்ப தருவார். எப்படி தருவார்னா, நம்முடைய கையிலேயே அதை நமக்கு திரும்ப தேவன் நிச்சயமாய் தருவார். நிச்சயமாய் நம்முடைய பிரயாசத்திற்கான பலனை நாமே சாப்பிடுவதற்கு தேவன் கிருபை தருவார்.
அதனால தான் 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு உள்ள ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது கர்த்தர் பலன் அளிக்கும் போது நாம் பட்ட பிரயாசங்களுக்கு பலனை நாமே ருசித்து புசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்மை நம்பி இருக்கிறேன், நீங்கள் எனக்கு நீங்கள் பாராட்டின இரக்கத்தை நான் நம்புகிறேன். என்னை உழைக்க வைக்கிறது மாத்திரம் இல்லை, நான் உழைச்சதற்கான பலனை நீங்கள் என் கையிலேயே திரும்ப கொடுக்குற உண்மை உள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளோ பிரயாசப்படுறேனோ அந்த பிரயாசத்தினுடைய பலனை என் கைகளிலே நீங்கள் திரும்ப தந்து என்னை மகிழ்விக்கிறதற்காக நன்றி, என்னை திருப்தியாக்குகிறதுக்காக நன்றி, என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, என்னை கனம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறதற்காக நன்றி. இன்னைக்கு அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேனோ, நான் படுற கஷ்டத்திற்கான என் வேர்வைக்கான பலனை என் வாழ்நாட்களில் என் கைகளில் நீங்கள் திரும்ப தந்து என்னை ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ள தேவன். இது நீங்கள் ஒவ்வொரு முறை வேலை செய்யும் போது விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் என்ன பிரயாசப்படுறேனோ அந்த பிரயாசத்தின் பலனை நான் காணும்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது இன்னொரு பலன் இருக்கு. முதலாவது கைகளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன். ஆனால் இன்னொரு பலன் இருக்கு, அதை எழுதுங்க. ரெண்டாவது, God gives rewards. God gives us rewards in our hearts. தேவன் நம்முடைய இருதயங்களில் நம்முடைய பிரயாசத்தின் பலனை திரும்ப தருகிறார். God gives us rewards in our heart. தேவன் நம்முடைய கிரியைக்கான பலனை நம்முடைய இருதயங்களில் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு பலன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது ராஜாவும் அவனோடு இருந்த அவன் தேசத்தின் ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறதுக்கு அவங்க தாராள மனம் உள்ளவர்களாய் மாறினாங்க. தாவீது ராஜா கர்த்தருடைய ஆலயம் மிக நேர்த்தியாக சிறப்பாக மேன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுத்த பட்டியலை பாருங்களேன். 2ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போமானால், என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று, அதே அதிகாரம்தான், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாளங்களையும், கோமேதகம் முதிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் சொல்லிட்டு சொல்றார் 3ஆம் வசனம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் சேர்த்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன். அவர் எப்படி கொடுத்தாருன்னா, நான் என்னால் இயன்ற மட்டும் சேர்த்து கொடுத்தேன்னு மாத்திரம் கிடையாது, எனக்கு சொந்தமானதை கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல கொடுத்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அப்புறமா மரம், அதுக்கப்புறமா கற்கள், ரத்தினங்கள், இப்படி பல வகையான பொருட்களை கர்த்தருடைய ஆலயத்திற்காக இந்த தாவீது ராஜா மனப்பூர்வமாய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதையும் கொடுத்து, சேர்த்ததை கொடுத்து, தனக்குரிய சொந்த பர்சனல் வெல்த்தையும் கூட என்ன பண்ணாருன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவர் கொடுத்தது மாத்திரம் இல்லை. இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், வம்சங்களின் பிரபுக்கள், இஸ்ரவேலின் கோத்திர பிரபுக்கள், 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, மனப்பூர்வமாக தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கென்று
5000 தாலந்து பொன், 5000 தங்க காசு, 10000 தாலந்து வெள்ளி, 11,000 தாலந்து வெண்கலம், 1,00,000 தாலந்து இரும்பு, இவை எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான ஏகேலியின் கையிலே கொடுத்தார்கள். அப்போ தாவீதும் கொடுத்துட்டாரு. அவருடைய ஜனங்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், வேலைக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ராஜா கொடுக்கறத பார்த்த உடனே இவர்களும் என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து கொஞ்சம் அல்ல ஏராளமான விலையேற பெற்ற காரியங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இவங்கெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன திரும்ப கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுத்தாருன்னு போடலை. நான் பொண்ணை கொடுத்தேன், எனக்கு பொண்ணு கிடைச்சது, வெள்ளி கொடுத்தேன், வெள்ளி கிடைச்சது, இரும்பு கொடுத்தேன், இரும்பு கிடைச்சது அப்படின்னு போடாம, இவங்க கொடுத்ததற்கு கர்த்தர் அவங்களுக்கு திரும்ப கொடுத்தது என்ன தெரியுமா? அதுதான் நம்ம 9ஆம் வசனத்தில் வாசித்தோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் என்ன செய்தார்? மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்போ கர்த்தர் நாம செய்கிற கிரியைகளுக்கான பலனை முதலாவது நம்முடைய கையிலே திரும்ப கொடுக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது முதல் வழி. வாட் யூ கிவ் காட் கிவ்ஸ் பேக். கொடுத்ததை தேவன் திரும்ப கொடுக்கிறார். ஆனால் இது மட்டும் தேவனுடைய பலன் அல்ல. தேவன் கொடுக்கிற பலன்ல இன்னொரு வகை இருக்குது. என்ன தெரியுமா? கொடுத்ததை கையில கொடுக்கிறது இல்லை, கொடுத்ததற்கு பதிலாக இருதயத்திலே தேவன் சில நன்மைகளை கொடுக்கிறார். அது என்னன்னு கேட்டா, இங்க பார்க்கிறோம், தேவன் கொடுத்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, இதை காசு கொடுத்து வாங்க முடியாது, இது நீ கடையில் வாங்க முடியாது, இது கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியாது. சந்தோஷம் என்பது தேவன் கொடுக்கிற ஈவு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதை கொடுக்கிறது யார் என்றால் கர்த்தர் தான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். இது கர்த்தர் கொடுக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ இந்த சந்தோஷம் என்கிற ஒரு நன்மையை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பலனாக திரும்ப தருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தாவீது அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று ஏராளமாக தாராளமாக கொடுத்தாரு. ஆனால் நல்லா கவனிங்க, அவருடைய கிரியைகளுடைய பலனுடைய முழுமையை அவர் கையில் பார்க்கல, கண்ணால் பார்க்கல. அவர் தேவன் கொடுத்த திட்டத்தை பார்த்தாரு. அதை பார்த்துட்டு அவர் விசுவாசிச்சு ஆசைப்பட்டு கையிலிருந்து எல்லாத்தையும் காணிக்கையாக கொடுத்துட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்டேன், உன்னை கட்ட விட மாட்டேன்ட்டார். அப்போ அவருடைய உண்மையை பார்த்தா அவருடைய முழு கிரியைகளின் பலனை கையில் அவர் அனுபவிக்கலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய வைத்தார்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்ததை வைத்தே அவனை சந்தோஷப்படுத்திட்டார். அவன் ஒருவேளை அந்த நேரடியாக அந்த ஆலயத்தை பார்க்கல, ஆனால் கொடுத்ததுலேயே என்ன பண்ணிட்டாரு, பார்த்தது போல ஒரு சந்தோஷத்தை அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்துட்டார். இதே போல ஒரு அனுபவம் மோசேயினுடைய வாழ்க்கையில் இருக்கு. மோசேயை பார்ப்பீங்களான்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். 40 years வனாந்திரத்தில் நடத்தினார். ஆனால் நடத்தி முடித்த பிறகு அவர் நடத்தி கொண்டு வந்த அந்த கானான் தேசத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கு ஆண்டவர் விடலை. அவருடைய கிரியைகளின் பலனை கர்த்தர் அவர் கையில் கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதில் எங்கே கொடுத்தாருன்னு கேட்டால், அதை தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டு சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கறது சில வேளையில் எப்படி கொடுப்பாருன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கொடுக்கறது அப்படியே கையில் திரும்ப கொடுத்துருவாரு. ஆனால் சில தடவை அந்த கொடுக்குற பரிசு எங்கே கொடுக்குறாருன்னா கையில் இல்லை, எங்கே கொடுக்குறாரு, இருதயத்தில் தர்றார். இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சிமியோன் என்கிற மனுஷனை குறித்து நாம் லூக்காவில் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் இஸ்ரவேலின் மீட்புக்காக ரொம்ப நாள் காத்திருந்தார். அவர் ரொம்ப ஜெபம் பண்ணார், பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார். இவரை பார்த்தீங்களான்னா இவர் இயேசுவுக்காக ஜெபம் பண்ணி காத்திருந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இயேசுவனுடைய பிரசங்கம் ஒன்று கூட அவர் கேட்கல, இயேசுவனுடைய அற்புதங்கள்ல அவர் பங்களிக்கல, இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல் அவர் பார்க்கல. இயேசு கானா ஊர்ல கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், அதை ருசிக்கல.
5000 பேருக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு. அதை வாங்கி சாப்பிட்டு, ஐயோ இயேசுனுடைய அற்புதங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சேன், நான் ஜெபம் பண்ணதுக்கு பலனெல்லாம் அனுபவிச்சுட்டேன்னு அவர் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது நான் சமாதானத்தோட என்னை போக விடுகிறீர், அவ்வளவுதான். அப்போ அவர் இயேசுக்காக இவ்வளவு நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணா கூட அவர் பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, கையிலே தவழுகிற ஒரு குழந்தையை தான் அவர் பார்த்தார். ஆனா இயேசுவினுடைய ஊழியம் 30 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்க போகுது. அந்த ஊழியத்தை அவர் பாராம போயிட்டாலும், அவர் அந்த ஜெபித்த ஜெபம் செய்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் எப்படி கொடுத்துட்டாருன்னு கேட்டா, இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானமாக கர்த்தர் கொடுத்து அனுப்பிட்டாரு. ஹல்லேலூயா. இது என்ன நம்ம காட்டுகிறது என்றால், நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு பலனளிக்கிறவர், கிரியைக்கு பலனளிக்கிறவர். ஹல்லேலூயா. முதல் பலன் எப்படி வரும்னு சொன்னேன்? கையிலேயே கொண்டு வந்து கொடுப்பாரு. கையால் விதைத்தேன், அந்த பலனை நானே சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு அனுபவம். ஆனால் சில அனுபவங்கள் இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், 40 வருஷம் நடந்தேன். ஆனால் 40 வருஷம் நடந்து அந்த தேசத்துக்குள்ள கால் வைக்கல. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்னா, தூரத்திலிருந்து பார்த்து அதை அணைத்து கொண்டு சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் கர்த்தருடைய ஆலயத்தின் திட்டத்தை நான் பார்த்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்தேன், எனக்குள்ளது எல்லாவற்றையும் கொடுத்தேன். கொடுத்த பிறகு அந்த ஆலயத்தின் முடிவை பார்த்து, அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை நான் பார்க்கல. ஆனால் கர்த்தருக்கு கொடுத்ததை வைத்தே கர்த்தரின் இருதயத்தை சந்தோஷத்தினால் என்ன செய்துட்டாரு? நிரப்பி விட்டார். ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்காக நான் ஜெபம் பண்ணேன், காத்திருந்தேன். ஆனால் அந்த ரட்சகரை அவருடைய ரட்சிப்பின் கிரியைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய பிரசங்கங்களை நான் கேட்கல. ஆனால் அந்த ரட்சண்யத்தை கண்கள் கண்டு சமாதானத்தோட போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு பலனளிக்கிற தேவன். எப்படி பலனளிக்கிறார்? முதலாவது கையிலே தந்து பலனளிக்கிறார். இரண்டாவது இருதயத்தில் அவருடைய பலனை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். மூன்றாவது எப்படி பலனளிக்கிறார் பாருங்க. இந்த பலனும் நம்மை தேடி வருகிறது. நீங்கள் எழுதுங்க, God rewards us before our fellow humans. God gives us rewards before fellow human beings. ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு முன்பாக நமக்கு பலன் அளிக்கிறார். தேவன் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்களானால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை நீ உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எல்லாம் சொல்லுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. இது என்ன பலன் கேட்டா, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு பலனை தருவா. அவர்கள் எல்லாரும் காணும்படி செய்வார். இதைதான் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்னா பந்தியை ஆயத்தம் பண்றாரு. அப்போ நான் பட்ட பிரயாசம், நான் நடந்து வந்த நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அதுக்கு பலனை அனுபவிக்கும் போது ஆண்டவரே ஒரு செரிமனி ஆயத்தம் பண்ணி என்னை சுற்றி வேடிக்கை பார்க்கிறவர்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். அவருடைய கண்களுக்கு முன்னாலே இதெல்லாம், இந்த வசனங்கள்லாம் நான் சொல்லும்போது உண்மையாக இருதயத்தில் விசுவாசிங்க, என் தேவன் எனக்கு பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் ஆள் கூட்டி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்கு உண்மையாக நான் இருக்கும்போது, கர்த்தரை நான் பிரியப்படுத்தும் போது, கர்த்தரை நான் கனப்படுத்தும் போது, கர்த்தர் நான் பலன் பெறுகிறதை யார் பார்க்கணும்னு தேவன் முன்குறித்தாரோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு தலையை உயர்த்த வல்லவர். நிச்சயமா என் தலையை உயர்த்துவார், என் கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை கலிகூற பண்ணுவா. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிறவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீங்கள் யாபேசை பார்ப்பீர்களானா, வீட்டார்
அவனை ரொம்ப அவமதித்தாங்க. துக்கம்னு பேர் வச்சு அவனை அனுப்பிட்டாங்க, பிராண்ட் பண்ணி அனுப்பினாங்க. ஆனால் அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவனே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். விளைவு என்னன்னு கேட்டா, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அவன் சகோதரர் எல்லாரிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். யோசிப்பை பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்துக்கு அவன் உண்மையா இருந்தான் பாருங்க. அந்த தரிசனம் ஒருவேளை அவன் நினைத்த நேரத்தில் நிறைவேறாம போனாலும், அவன் எதிர்பார்த்தது போல உடனே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை முன்னாடி வணங்காம போயிட்டாலும், அவனுடைய தகப்பனும் தாயும் அவனுடைய சகோதரர்களும் அவன் முன்னாடி உடனே மண்டியிடாம போனாலும், அந்த தரிசனத்துக்கு அவன் உண்மையா இருந்தான் பாருங்க. கர்த்தர் வைத்த இடத்துல உண்மையா பிரயாசப்பட்டு உண்மையா கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை தன் சகோதரருக்கு முன்பாக ஒரு மேன்மையான இடத்துல உட்கார வைத்திருந்தார். அவனை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை அவனுடைய குடும்பத்திற்கு முன்பாகவே ஒரு உயர்ந்த ஆசனத்தில் தேவன் உட்கார வைத்தார். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். தாவீதை பாருங்க, அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்து, தான் பெற்ற அபிஷேகத்துக்கு உண்மையா இருந்து, கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தி நடந்து கொண்டே வந்தான். கர்த்தர் அவன் குடும்பம், எந்த குடும்பம் அவனை நிராகரித்ததோ, எந்த குடும்பம் அவனை பரிகாசம் பண்ணினதோ, எந்த குடும்பம் அவனை நிந்தித்ததோ, எந்த குடும்பம் அவனை மறந்து போனதோ, அந்த குடும்பம் பார்க்கும்படியாக தேசத்தில் கர்த்தர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். பெரியோர்களுக்கு இணையான பெயரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். தானியேலை பாருங்க, அவனுடைய சகாக்களுக்கு முன்பாக அவன் உண்மையும் உத்தமமாய் ராஜாவுக்கு விரோதமாய் எந்த நீதிகேடு செய்யாமல் உண்மையாக ராஜாவுக்கும் உண்மையா இருந்தான், கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். 3 வேளை தினமும் ஜெபம் பண்றத தரித்திருந்தான் பாருங்க. இதை பிடிக்காத எரிச்சல் உள்ளவர்கள் எழும்பி சட்டத்தையே மாற்றி இவனுக்கு விரோதமான சூழ்ச்சி செய்து இவனை கீழே தள்ளுறதுக்கு முயற்சி செய்தாங்க. ஆனா இந்த சத்துருக்களுக்கு முன்பாக, தனக்கு முன்பாக சதி செய்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரே அவனை பாதுகாத்து மேன்மைப்படுத்தினார். கர்த்தரே மேன்மைப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், நாம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து செய்ய வேண்டிய கிரியைகளை நாம நீதியாய் நியாயமா செய்யும் போது, நம்முடைய உயர்வை காணும் மக்களை நாம கூட்டி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்த வல்லவர். கர்த்தர் உயர்த்த வல்லவர். இங்கே நாம மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 3 காரியங்களை கர்த்தர் பேசுறார். அங்க சொல்லுகிறார், முதலாவது தான தர்மம் செய்யறது பற்றி பேசுறார். 2வது நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது ஜெபம் பண்றதை பற்றி பேசுகிறார். அடுத்தது நீங்க 17ஆம் வசனத்துக்கு வரும்போது உபவாசம் பண்றதை பற்றி பேசுறாரு. கவனிங்க, இந்த 3 கிரியைகள் இது ஆவிக்குரிய கிரியைகள். அதாவது ஏழைகளுக்கு இறங்குறது, ஜெபம் பண்றது, உபவாசம் பண்றது. இதெல்லாம் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் மனுஷர் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு இவங்களே ஒரு ஸ்டேஜை போட்டு இவங்க செய்யறாங்க. இந்த மாயக்காரர்கள் செய்யறாங்க, பரிசேயர்கள் அப்படி செய்யறாங்க. நீங்க ஸ்டேஜ் போட்டு செய்யாதீங்க. நீங்க மறைஞ்சிருந்து செய்யுங்க, நீங்க ஒளிஞ்சிருந்து செய்யுங்க. நீங்க வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாதபடி நீங்க மறைச்சிக்கிடுங்க. ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுங்க. மக்கள் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற இன்டென்ஷன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக மக்கள் பார்வையில் நாம் பாராட்டு பெறணும் நீங்க செய்யாதீங்க. நீங்க செய்யறத உண்மையா கர்த்தர் பார்க்கணும்னு செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு நீங்க தான தர்மம் பண்ணுங்க, கர்த்தர் பார்க்கிறாரு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பார்க்கிறாருன்னு நீங்க உபவாசம் இருங்க. தேவனுடைய பார்வையில மட்டும் நான் தெரிஞ்சா போதும் அப்படின்ற திருப்தியோட செய்யுங்க. ஆனால் பொதுவாக மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் எப்படின்னா, நம்ம எதை செய்தாலும் உடனே நம்ம கையில் என்ன வந்துடணும், பலன் வந்துடணும். உடனே நமக்கு பாராட்டு கிடைச்சிடணும், உடனே அங்கீகரிப்பு கிடைச்சிடணும், உடனே நமக்கு என்ன பண்ணிடணும், எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள. இப்படிதான் நம்ம பொதுவாக மனுஷ ஜென்ம சுபாவம் அப்படி இருக்கும். சில தடவை நம்ம செய்துட்டு உடனே பலன் வரலன்னே சோர்ந்து கூட போயிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நம்ம தான தர்மம் பண்ணுறோம், யாருமே நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே புகழ மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன செய்ய தோணும்னா, அப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறபடி செய்வோம். அப்போயாவது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்காதா? ஜெபம் பண்ணுற, இவ்வளோ ஜெபம் பண்ணுற, எனக்கு அங்கீகாரமே இல்லையே, அப்போ மக்கள் பார்க்குறபடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இவ்வளோ உபவாசம் எடுக்கிறேன், யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அப்போ மக்கள் பார்க்குறபடி நம்ம உபவாசம் எடுக்கலாம். அப்போ அது ஒரு நாடகமாக மாறுகிறது. மக்களுடைய புகழை பெறதுக்கு நாமளே திட்டம் பண்ணுறான். சார், நீ திட்டம் பண்ணாதப்பா, நீ பண்ணாத, அது நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அவார்டு கொடுக்குற செரிமனியை நான் என்ன பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன். ஒரு கல்லூரியில் நீங்கள் போய் சேர்வீர்களானா, அவங்க கொடுத்த பாடங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பரீட்சைகளை எழுதி பட்டம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்டமளிப்பு விழாவை நீங்கள் போய் ஆயத்தம் பண்ண வேணாம், கல்லூரியே ஆயத்தம் பண்ணிடும்.
அவங்களுக்கு வேண்டிய கவுன் அவங்க ரெடி பண்ணுவாங்க, ஸ்டேஜை ரெடி பண்ணுவாங்க, ஸ்பெஷல் பர்சன் ரெடி பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபர் ரெடி பண்ணுவாங்க. எல்லாம் வச்சு உங்களை கொண்டு போய் மேலே ஏற்றி என்ன பண்ணுவாங்க, பட்டமளிப்பு விழா நடத்தி உங்களுக்கு ஃபோட்டோவோட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கனப்படுத்திடுவாங்க. நீங்கள் அதுக்கு திட்டம் பண்ண வேணாம். கர்த்தர் அதை தான் சொல்கிறார், ஏப்பா நான் உன்னை எல்லாருக்கும் முன்பாக பலனளிக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா மனிதருக்கு முன்பாக தேவன் பலனளிக்க பண்ணுகிறார். ஆனால் நாம எல்லா மனிதருக்கு முன்பாக நம்ம தோன்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு மாய்மலமாக மாறிடும். ஆண்டவர் சொல்றார், அப்படி செய்தீங்கன்னா உங்க பலன் அப்பவே முடிஞ்சு போச்சு. நீங்க செய்யற கிரியை செய்யறப்ப பார்க்குறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு கடைசி பார்வை. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கிரியை செய்யும் போது யாரும் பார்க்க வேணாம், அதை பற்றி நான் கவலைப்படலை, மனுஷன் பார்வைக்கா நான் செய்யலை, கர்த்தருக்கு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்தால் மனுஷன் பார்க்காம போயிட்டாலும் கர்த்தர் ஒரு நாள் எல்லாரையும் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு நாள் கனம் பண்ணுவார். அவர் நம்முடைய கிரியைக்கு பலனை தருகிற தேவன். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இன்றைய காலையில் நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பிரயாசப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனால் நீங்கள் வேலை செய்யும்போது சட்டை கூட பண்ணலை, யாரும் உங்களை கண்டுகொள்ளலை, யாருமே உங்களை பார்க்கல, கனம் பண்ணலை, உங்களை யாருமே திரும்பி பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? மறந்துடாதீங்க, கர்த்தருடைய கேமரா ஆன்லேயே தான் இருக்குது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும் நம்முடைய கிரியைக்கு பலனை நாம் எல்லாருக்கும் முன்னாடி காட்ட வேண்டியதில்லை. கர்த்தரே வெளியரங்கமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பலன்ல முதலாவது பலன் என்னன்னா, நம்ம செய்த கிரியைக்கு தேவன் நம்முடைய கரத்திலேயே பலனை கொண்டு கொடுப்பார். அது முதல் வகை. ரெண்டாவது, நாம் செய்கிற கிரியைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தில் பலனை தருவார். அது சந்தோஷமாகவோ சமாதானமாகவோ, அது நமக்கு வந்த ஒரு பெரிய நிறைவாகவோ ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயத்தை ரொம்ப பூரிக்க பண்ணுவார். மூன்றாவது, நாம் செய்கிற கிரியைகள் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செய்யும்போது தேவன் மனுஷர் பார்க்க நம்ம செய்யாம கர்த்தர் பார்க்க நம்ம செய்யும்போது வெளியரங்கமாக எல்லாரும் காணும்படி கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நான்காவது, கடைசியா ஒரு பலன் இருக்கு, எழுதுங்க. God gives us rewards in heaven. நான்காவது பலன் என்ன தெரியுமா? பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு தரப்போகிற பலன். பரலோகத்திலே கர்த்தர் நமக்காக தரப்போகிற பலன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, எங்க மிகுதியா இருக்கும்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்போ சில காரியங்கள் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில, சில கிரியைகள் இருக்கு. அந்த கிரியைகளுக்கு கையிலையும் திரும்ப பலன் கிடைக்காது, இருதயத்திலையும் பலன் கிடைக்காது, மனுஷர் முன்பாகவும் வெளியரங்கமா பலன் கிடைக்காது. அந்த பலன் ஆண்டவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா, நம்ம தேவ ராஜ்யத்தில் சேருவதற்காக கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த நாள்ல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க பலனை பற்றி நீங்க எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம பொதுவாக பலன்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம கிடைக்கிற ரிவார்டை உலகத்தில் தான் பெரிய ரிவார்டு, உலகத்தில் கிடைச்சிட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம பலனை பார்ப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கைவிட்டு எண்ணிடலாம் இல்லையா? ஒரு அறைக்குள்ளே அவங்கள அடக்கிடலாம், அவ்வளவுதான். இதுதான் உலகத்தில் கிடைக்கிற பலன். சில தடவை இந்த நியூஸ்லாம் இன்னாருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது அல்லது பதக்கம் வழங்கப்பட்டது, இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், என்னமோ அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு பெரிய கிரியை செய்ததுக்காக, நல்ல காரியம் செய்ததுக்காக, அவங்க ஏதோ ஒரு நல்ல வீர தீர செயல்கள் செய்ததுக்காகலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பலனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதை நிறைய பேர் ஒருவேளை அவங்க கண்ணால் பார்த்தா கூட நிறைய பேருக்கு இவங்களை யாருன்னே தெரியாது, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கூட
தெரியாது. அதை பார்த்துட்டு பார்க்காதது போல் போயிடுவாங்க. ஏன்னா யாருக்கோ ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ டப்பா மாதிரி கொடுக்குறாங்க, உருளை மாதிரி கொடுக்குறாங்க, என்ன இருக்குன்னு கூட தெரில. அதை பார்த்துட்டு யாரும் ஒன்றும் கொதிகளிக்கிறது இல்லை, சந்தோஷப்படுறது இல்லை. ஏன்னா அதுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க யோசித்து பாருங்க, ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால் இல்லை, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆசையாக பார்த்தீங்க பாருங்க, அந்த பரிசுத்தவான்கள் மோசே, தாவீது, ஆபேல் முதற்கொண்டு வந்த பரிசுத்தவான்கள், மேகம் போன்ற சாட்சிகள் எல்லாரும் எங்கே இருப்பாங்கன்னா தேவ ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவங்க முன்னால் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி ஆண்டு ஒரு நாள் கிரீடம் சூட்டும் போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு பலன் நமக்காய் காத்து கொண்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். என் பலன் ஆண்டு கையில் கொடுக்கறது தான் பலன் நினச்சிடக்கூடாது. இது சும்மா கொஞ்சம் கிடைக்கும், இந்த பலன் வந்து இங்கோட போயிடும் இல்லையா. இந்த உலகத்தில் நம்ம என்னதான் வாங்கினாலும், என்னதான் பெற்றாலும், சம்பாதிச்சாலும் இங்கேருந்து ஒன்றையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. எல்லாம் மண்ணோடு அழிஞ்சு போயிடும். இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இறந்து போன பிறகு அவங்க வாழ்க்கையில் சாதித்தது, அவங்க பெற்ற சர்டிஃபிகேட்டு எல்லாமே அது சவுத்தில் தொங்கும். எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ சந்ததிகள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து அதை கொஞ்சம் பாதுகாத்து வச்சா சந்தோஷம். மறந்துட்டாங்க, அந்த ஆளை மதிக்கலை, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கின பதக்கம் என்ன ஆயிரும், வீணாக போயிடும். சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தாத்தா காலத்தில் அவர் இந்த உலக போரில் வந்து அவர் வந்து யுத்தம் பண்ணது பாருங்க. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி அவர் ஒரு காலை இழந்துட்டார். அவர் இழந்ததுக்காக அந்த நாடு என்ன செய்ததுன்னா அவருக்கு ஒரு வீர பதக்கம் கொடுத்தது. அந்த வீர பதக்கம் வந்து தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அந்த பதக்கத்தை அவர் வாங்கி அதுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அந்த பதக்கங்களை வீட்டில் வச்சுருந்தார். ஆனால் அவர் கொஞ்சம் காலம் கழித்து இறந்துட்டார். அந்த படம், அந்த பதக்கம் எல்லாம் அப்படியே அவங்க பையன்கிட்ட வந்தது. பையன்கிட்ட இருந்து பையன் காலம் முடிஞ்ச உடனே பேரங்காலத்துக்கு வந்தது. இந்த பேரன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவனுக்கு காசு இல்லை, அவனுக்கு வருமானம் இல்லைன்ன உடனே அந்த பதக்கத்தை, அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மார்வாடி மாதிரி ஒரு கடை இருக்கும் பாருங்க, அது என்ன கடை சொல்லுவாங்க, அந்த பான் ஷாப் இருக்கும் பாருங்க, அந்த பான் ஷாப்பில் கொண்டு போய் வச்சுட்டு இதுக்கு எவ்வளோ விலை கொடுப்பீங்கன்னு விலை பேசுகிறான். அப்போது அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்து கேட்குறாங்க, எப்பா இது வந்து சின்ன காரியம் கிடையாது, இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு அவார்டு, இது வந்து லேஸில் வாங்க முடியாது, இதை போய் கொடுக்குறியே அப்படின்னு கேட்டால் அந்த பையன் ரொம்ப கூலாக சொல்கிறான், அது அவர் வாங்கினாருங்க, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்கறது கொடுத்தா தான் நான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும், இதை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா, இதுக்கு என்ன விலை போகணும்னு விலை பேசுகிறான். யார்? தாத்தாவுடைய பதக்கத்தை யார் விலை பேசுகிறா? பேர விலை. அதாங்க இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கிற பலன்லாம் இப்படி தான். என்னதான் ஆசையாக கையில் வாங்கிக்கிட்டாலும் இதை யார் விலை பேசுவாங்க நமக்கு தெரியாது. இதை யார் விற்பா, இதை யார் கொள்ளுவா நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நினைக்கிறோம், ஐயோ கர்த்தர் எனக்கு இந்த பலன் கொடுத்துட்ட, கையால் தொட்டுட்டேன். ஆனால் இது எங்கே யார்கிட்ட போகுது நமக்கு தெரியாது. சந்தோஷமும் பாருங்க, அது ஒரு அநித்தியமானது தான். அது கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை ஆண்டு கொடுத்து நம்மளை மன மகிழ்ச்சியாக நிரப்புறார், சமாதானத்தினால அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிருது. மக்கள் முன்னால் வர்ற பாராட்டும் சந்தோஷமானது தான், ஆனால் அது கூட நித்தியமானது இல்லை. ஆனால் ஒரு பலன் வருது. அந்த பலன் எப்படிப்பட்டது தெரியுமா? அழியாத கிரீடம். ஹல்லேலூயா. வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த கிரீடத்தை பெறணும்னு அவர் ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாம் ஓடுறாங்க, ஆனால் ஒருவன் தான் கிரீடத்தை பெறுவான். அந்த கிரீடத்தை பெறுறதுக்கு அவங்க எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க உடம்பை அடக்கி, அவங்க சரீரத்தை ஒடுக்கி, அவங்க சாப்பாட்டை கம்மி பண்ணி, அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது ஓடி அந்த பதக்கத்தை பெற்றணும்னு பெறான். ஆனால் பெற்றா கூட அவன் பெற அந்த கிரீடம் வந்து அழிவுள்ள கிரீடம்ன்றார். இது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த காலத்தில் ரோமர்கள் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒலிம்பிக் கேமில் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க பார்த்தீங்களா, இந்த மேரத்தான்லாம் ஓடுறவங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடி முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ராயன் உட்காந்துருப்பார், அங்கே வந்து இந்த எம்பரர் உட்காந்துருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஓடி முடிச்சு வெற்றி பெற்றவன் தலையில் வந்து ஒரு கிரீடம் வைப்பார். ஆனால் அந்த கிரீடம் என்ன கிரீடம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒலிவ கிளைகள் இருக்குது பாருங்களேன், ஆலிவ் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ஒலிவ கிளைகளை
கிரீடம் போல் அப்படியே மடித்து சுருட்டி அப்படியே பச்சை இலையோட தூக்கி தலைமையில் வைப்பாங்க. இதை வாங்கிறதுக்கு உயிரை கொடுத்து ஓடுவாங்க. ஏன் அப்படி அது உயிரை கொடுத்து ஓடுறாங்க அப்படின்னா, இந்த கிரீடத்தை ஒரு ராஜா வந்து தலைமையில் வச்சுட்டார் அப்படின்னா இவர் எங்கே போய் வேலை கேட்டாலும் வேலை கொடுப்பாங்க. இந்த ஆளை தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வைக்கிறத ரொம்ப கனமாக நினைப்பாங்க. யார் வேணால் தன்னுடைய பெண்ணை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு நிறைய பேர் இவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு அந்த கிரீடத்தை வாங்குறதுக்கு உயிரை கொடுத்து அவன் ஓடுவான், விளையாடுவான். ஆனால் என்னதான் இவன் கௌரவமாக எல்லாருக்கும் முன்னாடி கிரீடத்தை வாங்கினாலும் இந்த மரக்கிளையினால் செய்யப்பட்ட கிரீடம் கொஞ்சம் மாதம் ஆன உடனே, கொஞ்சம் வருஷம் ஆன உடனே காஞ்சு போயிடும். அந்த மேலே இருக்க இலையெல்லாம் என்ன ஆகிடும்? உதிர்ந்து போயிடும். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா மேலே இருக்கிற கட்டையெல்லாம் காஞ்சு உலர்ந்து போயிடும். அதை பாதுகாக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு கிரீடத்தை கூட அவங்க பாதுகாத்து வைக்க முடியலை. ஏன்னா எல்லாமே காஞ்சு மண்ணோடு போயிடுச்சு. ஏன்னா அது மரத்தினால் செய்யப்படும். அவர் சொல்கிறாரு, இந்த மரத்தினால் செய்யப்பட்ட மனுஷன் கொடுத்த இந்த கிரீடத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் உயிர் கொடுத்து ஓடினான் தெரியுமா? எவ்வளோ பிரயாசப்பட்டான் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? எவ்வளோ தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவன் வந்து உயிரை பணையம் வச்சு இதுக்கு செய்தான் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்களில் இந்த விளையாட்டுகள், வீரதீர விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களோட நேரடியாக சண்டை போடணும். ஸ்டேடியமில் நடுவில் ஒரு சிங்கத்தை அவிழ்த்து விட்டுருவாங்க. அந்த சிங்கத்தோட வெறுங்கையோடு என்ன பண்ணணும்னா, எந்த கவசம் இல்லாமல் அவங்க என்ன செய்யணும்னா போரிட்டு அந்த சிங்கத்தை கொல்லணும். ஒரு முறை இதே போல தான் ஒரு சிங்கத்தை அவங்க வந்து வைத்து, அவங்க யாரெல்லாம் வீரர்கள் வந்து இதை கொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? கிரீடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது கடைசியாக ஒருத்தன் கிரீடம் பெறுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் நடுவில் மறிச்சு போனாங்க தெரியுமா? அந்த ஆட்டம் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்பி 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 இந்த சிங்கத்தோட சண்டை போடுறதுக்கு மறித்தவர்கள் மாத்திரம் 90 பேரும். 90 பேரை கொன்ன பிறகு தான் 91வது வந்தவன் தான் கொன்றிருக்கான் சிங்கத்தை. அந்த 90 பேரும் செத்தான் பார்த்தீங்களா? அத்தனை 1000 பேர் பார்க்குற கண்ணில் பார்த்துட்டு இருக்கும் போது செத்தான் பாருங்க. அந்த செத்து போனவெல்லாம் எதுக்காக செத்தான்னு கேட்டால், இந்த கிரீடத்தை பெறணும். ஆனால் இந்த கிரீடம் என்னென்னா வாடுகிற கிரீடம், காய்ந்து போகிற கிரீடம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடுறோம், இயேசுக்காக ஓடுறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த கிரீடம் இந்த உலகத்தில் இல்லை. அந்த கிரீடத்தை ஆண்டவர் எப்போ தருவார்னா, அந்நாளிலே தருவார். எங்கே தருவார்னா, பரலோகத்தில் தருவார். இந்த வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் என் நிமித்தமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு, நீங்கள் ரொம்ப துன்பப்படுத்தப்படுவீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க. அந்த வசனம் பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்திப்பாங்க, மத்தேயு 5:11, துன்பப்படுத்துவாங்க, பல விதமான தீமையான மொழிகளை அல்லது வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாங்க. ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் பலன். ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 22 பாருங்க. லூக்கா 6:22-23 வாசித்தால் அதே தான் வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் யாராக இருப்பீங்க? பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஏனென்றால் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு, எதுக்கு? திட்டினதுக்கு, அவமானப்படுத்தினதுக்கு, தள்ளி விட்டதுக்கு, வேண்டான்னு சொன்னதுக்கு, துரத்தி விட்டதுக்கு, உங்களை என்னென்ன துன்பப்படுத்தினாங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றார். ஏன் சந்தோஷப்படுங்கன்னா, இந்த சந்தோஷங்கள்லாம் ஒரு பலனை கொண்டு வருது. என்னன்னா, உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் ஒரு பலன் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ரிவார்டு வந்து எல்லாம் உலகத்தில் தான், ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்தில் தான். சில பேர் தேவனை ஆசீர்வதிக்கிறார்னு பேசிட்டு அவங்க மொத்த ஆசீர்வாதமே உலகத்தோடு வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவார்,
இந்த உலகத்தில் உன்னை பணக்காரனாக்குவார். அந்த உலகத்தில் நீ கார் வாங்குவே, நீ பஸ் வாங்குவே, நீ வேன் வாங்குவே, நீ வீடு வாங்குவே, பங்களா வாங்குவே, வாங்கலாம். ஆனால் இது மட்டும் பலன் இல்லை. இதெல்லாம் அனித்தியமானது. என்னதான் வாங்கினாலும் விட்டுட்டு தான் போகணும், என்னதான் கொண்டாடினாலும் கொடுத்துட்டு தான் போகணும். இங்கே இருக்கிறத திருடன் திருடுவான், அது பூச்சி என்ன பண்ணும், சாப்பிட்டு போயிடும். இங்கே இருக்கிறது எல்லாம் அழிந்து போகும். காரு வாங்குற அன்னைக்கு என்ன சந்தோஷமாக வாங்குகிறோம், என்ன அழகாக ஜெபம் பண்ணி, என்ன அழகாக தொடச்சி, என்ன அழகாக அதை பார்த்து மேன்மை பாராட்டுறோம் இல்லையா? கார் வாங்கணும். அதுவும் முதல் முறை கார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த இன்பம் இருக்குது பாருங்க. ஐயோ, அது எவ்வளவு இன்பம் தெரியுமா? வீட்டில் தூங்க கூட விடாது. ராத்திரி அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போக வைக்கும், பத்திரமா இருக்கா காரு. சில பேர் நான் பார்த்துருக்கேன், கார் வாங்கிட்டு, வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான் முதல் முறை அவர் கார் வாங்கினார். வாங்கிட்டு ஒரு நாள் நாங்களாம் சாப்பிட உட்காந்துருக்கோம். ஆளை சாப்பிடல, காணோம். எங்கே காணோன்னு பார்த்தா காருக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. நல்ல வெயிலில் காரில் உட்காந்து லைட்டை போட்டு பார்க்குறாரு, இப்படி திருப்பி பார்க்குறாரு, அப்படி திருப்பி பார்க்குறாரு, வெளியே வந்து லைட்டை பார்க்குறாரு. ஐயோ, அவருக்கு இருந்த சந்தோஷம் கொஞ்சம் அல்ல, நிச்சயமாக இருக்கும். சைக்கிளில் வந்தவருக்கு கார் வாங்கினா எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் போய் கூப்பிட்டோம், அப்பா வாங்கப்பா, சாப்பிட வாங்கப்பா. இதை வந்துடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏசி ஆன் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணுறாரு, ஏசி ஆன் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணுறாரு, லைட்டை போட்டு பார்க்குறாரு, ஒவ்வொன்றா போட்டு உள்ள டேப் ரெக்கார்டர் அதில் போட்டு பாட்டை கேட்டு பார்க்குறாரு, வால்யூம் வச்சு பார்க்குறாரு, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அமுத்தி பார்க்குறாரு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் அந்த காரில் போனோம். போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் பழகுறாரு, வண்டி ஓட்ட பழகுறாரு. நாங்களும் உட்காந்து பின்னாடி பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம், என்ன பண்ணுவாரோ தெரியலன்னு. ஒரு டிரைவர் வந்தார், அவர் தான் ஓடிட்டு போகிறார். மனுஷன் ஓடிட்டு போக வேண்டியதானே பேசாமல். இந்த பாலிடெக்னிக் இருக்குது பாருங்கள், முருகப்பா பாலிடெக்னிக், அந்த பக்கத்தில் வந்தோடனே எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தவரை, என்னப்பா சார் ஓட்டுறீங்களான்னு கேட்டார். எங்கள் அப்பா ஏற்கனவே பயங்கர உற்சாகத்தில் இருக்கார். ஓட்டலாம் அப்படின்னாரு. எங்களுக்கு பின்னாடி பக்குன்னு, நாங்கள் ஓட்டி பார்த்ததே இல்லை. நிற்கிற வண்டியை திருப்புறதை பார்த்துருக்கோம், ஓட்டுற வண்டியை ஓட்டினதை பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு புது வண்டி ஓட்டணுன்ற அப்படி ஒரு வெறியில் இருக்கார். அவர் கிடைக்காதா ஒரு சான்ஸுன்னு வெயிட் பண்ணுறாரு. இந்த டிரைவர் ஓட்டுறீங்களான்னு கேட்டது தான். ஓட்டுறேன்னாரு, வண்டியை ஓரமாக நிறுத்திட்டாங்க. இவர் இந்த பக்கம் ஏறி உட்காந்துட்டார். நாங்கள் உண்மையாகவே ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்ன நடக்க போதும். ஆனால் நாங்கள் என்ன நினச்சும் போது நடந்துருச்சு. வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டர் அமுத்துறாரு. வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது, ஃபுல்லாக கொடுத்துறாரு ஆக்சிலேட்டர். பக்கத்தில் ஒரு பாஸ்டர் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க பாஸ்டர்னாரு. இவர் என்ன நினைச்சா தெரியல, கியரை போட்டு விட்டாரு பாருங்க, இதை கிளட்சை விட்டாரு பாருங்க, வண்டி அப்படியே குதிரை மாதிரி பாஞ்சுது. முன்னால் இருக்க டயர் அப்படி தூக்கி தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, ஓட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணுறாரு. அங்கே முன்னால் ஒரு மாட்டு வண்டி ஒன்று ஃபுல்லாக டைல்ஸ் ஏற்றிக்கிட்டு, இந்த 4 டயர் வண்டி இருக்கும் பாருங்க, அவன் போயிட்டுருக்கான். அதை பார்த்தாரா எதை பார்த்தாரோ தெரில, ஒரு செகண்ட் கூட ஆகலை, விட்டாரு பாருங்க அந்த வண்டி மேலே. முன்னால் இருக்கிறது முழுசும் அப்பளம் மாதிரி உள்ளே வந்துருச்சு. ஐயோ, அன்னைக்கு உள்ள காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பயந்து நடுங்கி போயிடும். அதுக்கப்புறமா 6 மாதம் வண்டி பக்கமே எங்கள் அப்பா போவே இல்லை. யாராவது கேட்டால் கூட வேண்டாம் பதர், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். புதுசாக வாங்கும்போது எல்லாமே எப்படி தான் இருக்கும், அப்படியே பரவசமாக இருக்கும். இந்த உலக பொருட்கள் எல்லாம் அப்படி தான் பரவசத்தை தரும். ஆனால் அவைகள் எல்லாமே அனித்தியமானது, அழிந்து போகக்கூடியது, வாடி போகக்கூடியது. கிரீடம் உலகம் கொடுக்கும், வாடி போயிடும். மனுஷனுடைய பாராட்டு ஒளிஞ்சு போயிடும், மனுஷன் கொடுக்குற மேன்மையெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம கர்த்தர் நிமித்தமாக எவ்வளோ கஷ்டப்படுறோம், நிந்திக்கப்படுறோம், வேலையில் அவமானப்படுத்தப்படுறோம், குடும்பத்தின் நடுவில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். நீ நிறைய பேர் சொல்லலாம், நான் கிறிஸ்தவன் ஆனதுக்காகவே என் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டேன், நான் கிறிஸ்தவனான ஒரே காரணத்துக்காக நான் எவ்வளோ அவமானப்படுறேன், என் காலேஜில் என்னை தனியாக உட்கார வச்சுருக்காங்க, என்னை எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நான் இயேசுவின் நிமித்தமாக எவ்வளோ வெட்கப்படுறேன், எவ்வளவோ நிந்திக்கப்படுறேன், துன்பப்படுத்தப்படுறேன், நான் செய்யாததை செஞ்சேன்னு என் மேலே பழி சுமத்தி அத்தனை பேர் ஒன்றா கூட்டம் கூட்டிட்டாங்க. இது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கலாம். இதற்கு எங்கெங்கே பலன் கிடைக்கும்? மனுஷன்ட்ட போய் எங்கே எனக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் நமக்காக நன்மை செய்ய போகிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அன்னைக்கு ஸ்தேவான் என்கிற ஒரு ஊழியன்
தேவனுடைய வார்த்தையை போய் அன்றைக்கு நடுச்சந்தியில் வந்து எல்லாருக்கும் முன்பாக அறிவித்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய வாக்கியங்களை பிரசங்கம் பண்ண ஜனங்கள் பல்ல தான் கடிச்சாங்க, கல்லை எடுத்துட்டாங்க. அவனுக்கு பாராட்ட கொடுக்கல, அவனை மேன்மைப்படுத்தலை, அவன் பிரசங்கம் முடிச்சவனை காணிக்க கொடுக்கல, அவனை கல்லெறிந்தே கொண்டாங்க. ஆனால் அவன் கல்லெறிந்து கொல்லப்படும் போது உயிர் பிரிய நேரத்தில் அவன் முழங்கால் படிக்கிட்டு அவன் சொல்கிறான், இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்கு, மறந்துடாதீங்க. ஒருவேளை நான் சொன்ன அந்த 4 பலன்கள் அந்த பட்டியலில் நீங்கள் சொல்லலாம், நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், என் கைக்கு பலன் வரல. நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், என் இருதயத்தில் கூட பெரிய பலன் தெரியல. எவ்வளோ பிரயாசப்படுறேன், மனுஷன் கையில் கூட எனக்கு ஒரு பலன் இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒன்று இருக்கு, பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூடவே வருகிறது. அல்லேலூயா. என்னோடு கூடவே. நம்ம ஆண்டவர் பலனை கொண்டு வர மறக்கவே மாட்டார். பலனை கொண்டு வர மறக்கவே மாட்டார். நிச்சயமாய் பலனளித்து தேவன் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய காலையில் விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற எல்லா பலன்களுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் சில வேளை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் கரத்திலே கொண்டு வந்து பலனை கொடுத்துருவாரு. சில காரியங்களுக்கு இருதயத்தில் பலன் தருவார், சில காரியங்களுக்கு மனிதர் முன்பாக வெளியரங்கமாக பலன் கொடுப்பாரு, சில காரியங்களுக்கு தேவன் பரலோகத்தில் பலனை வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்க அந்த நாள் நமக்கு சீக்கிரமாக வருது? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம கிரியைகளை நம்ம நீதியா நியாயமா கர்த்தருக்கு பிரியமா நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் வரும், புடிசூட்டு விழா நமக்கு இருக்கு. அல்லேலூயா. மனுஷன் நம்மளை மறந்து போயிடலாம், உலகம் மறந்து போயிடலாம், மக்கள் நம்மளை மறந்து போய் நம்மளை நிந்தித்து கூட நம்மளை அவமானப்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் திரும்ப நமக்கு பலன் கொடுத்து முகத்தை பிரகாசிக்க பண்ண தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பலனை நோக்கி நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. இந்த பாடலை பாடும்போது உணர்ந்து சொல்லுவோம், கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகம்தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை அதை கடந்து சென்று அந்த ஜீவ நீரூற்று அருகிலே கர்த்தரை நடத்தி சென்று கண்ணீரெல்லாம் துடைத்து என் கவலைகளுக்கெல்லாம் ஆண்டவர் தக்க பிரதிபலனை எனக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து பாடுவோம். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவஊற்றருகே என்னை நடத்தி சென்ற தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவஊற்றருகே என்னை நடத்தி சென்ற நீர் எனக்கு பலன் கொடுக்க மறக்கவே மாட்டீங்க. நிறைய வேளையில இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை வேலை வாங்கிட்டு
பலன் கொடுக்கிற நேரம் மறந்து போயிடுவாங்க, ஆள் இல்லாமலே போயிடுவாங்க, வேலைக்கேற்ற கூலியை கொடுக்காம போயிடுவாங்க. கர்த்தரோ நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது சின்னதோ பெருசோ, முக்கியமானதோ முக்கியம் இல்லாததோ நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அவன் அடையாமல் போகவே மாட்டான். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. உன் கிரியைக்கு பலன் உண்டு, நீ அழாதே, உன் கண்ணீரை விட்டு விடு, நம்பு, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பலன் தருவார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறீங்க? எப்படியெல்லாம் அந்த பலன் வரும் நம்ம கவனிச்சோம். அந்த ஆண்டவர் அது எப்படின்னா, அதை அனுப்புகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைய உலகத்தில் ஒரு பேக்கேஜ் அனுப்பணும், ஒரு லெட்டர் அனுப்பணும்னா பல விதங்களில் இப்போ அனுப்புகிறாங்க இல்லையா? அதை போல் ஆண்டவர் பல விதங்களை நம்ம கொடுக்குறாரு. ஆண்டவர் சிலதை கையிலே கொண்டு கொடுப்பார், நம்ம கை தொடும்படி, நம்ம பிரயாசத்தின் பலனை நம்ம சாப்பிட்றபடி கர்த்தர் சில தடவை கொடுப்பார். சில கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கும், கையில் வராது, அது ஆனால் இருதயத்தில் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அநேக காரியங்களுடைய நிறைவை நம்ம பார்க்க மாட்டோம். அடிக்கடி நினைப்ப நம்முடைய போதகர், நம்முடைய சபையின் விசுவாசிகள் எவ்வளோ பேர் இந்த ஊழியத்துக்காக உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, கொடுத்தவங்க, நிறைய பேர் அதனுடைய நிறைவை பார்க்கல, ஆனால் அதனுடைய வளர்ச்சியில் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு ஆண்டவர் பலனாய் கொடுத்தார். அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு தேவன் பரிசாக கொடுத்தார். அது ஒரு 2வது கேட்டகரி இருக்காங்க. 3வது ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? வெளியரங்கமாக பலன் பெறுகிறவர்கள். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. சிலரை தேவன் வெளியரங்கப்படுத்துவார். சில பேருடைய கிரிய வெளியே தெரியவே தெரியாது. அன்னைக்கு அந்த ஒரு ஏழை விதவை ஆலயத்தில் 2 காசு தான் போட்டான். யாருமே அதை கவனிக்கல, சீஷர்கள் கவனிக்கல, ஆனால் இயேசு கவனித்தார். எல்லாரை விட இவள் அதிகமாய் போட்டாள். இயேசு மட்டும் சொல்லலை அப்படின்னா அன்றைக்கு வெளியரங்கமாயிருக்காது. அதே போல நிறைய வேளையில மனுஷருக்கு முன்பாக வெளியரங்கப்படுத்த கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் செய்வார், நம்ம செய்ய முடியாது. யாரும் கண்டுகொள்ளாத வேளையில கர்த்தரே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டி, கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய பரிசை எல்லாருக்கும் ஆண்டவர் பிரபலப்படுத்துவார், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஆனா ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரயாசப்பட்டாலும் கையிலையும் அது பார்க்கல, அவங்க இருதயத்திலையும் அதுல பெரிய சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கல, மனுஷரால் அவங்க புகழப்படவும் இல்லை, பெரிய பிரபலம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு எதையெல்லாம் அந்த உலகத்துல அவங்க பெறாம போயிட்டாங்களோ அத்தனைக்கு நிச்சயமான ஒரு பலனை பரலோகத்திலே வைத்திருக்கிறார், நிச்சயமா வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில பேர் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஏன் இது தாமதமாகுது? பயப்படாதீங்க, ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நினைச்சிடாதீங்க, நமக்கு கையில ஒரு காரியத்தை கொடுக்கல, இருதயத்துல கொடுக்கல, மனுஷர் முன்பாக மேன்மை பாராட்டல உடனே கர்த்தர் கணக்கில் நம்ம இல்லாம போயிட்டோமோ நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய வழியில் அதான் நமக்கு சோர்வை உண்டாக்கும். உடனே எனக்கு பலன் கிடைக்கலையே, உடனே எனக்கு பரிசு கிடைக்கலையே, உடனே எனக்கு விளைச்சல் கிடைக்கலையே, உடனே எனக்கு நல்லது நடக்கலையே, நான் நினைச்சதெல்லாம் உடனே நடக்கலையே, நிறைய வேளை அப்படி நம்ம சோர்ந்து போயிடுவோம். பயப்படாதீங்க, அதனுடைய பலனை தேவன் நிச்சயமாய் பரலோகத்தில் நமக்கு மாறாத வாடாத கிரீடமாக தருவார். நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். ஆண்டவரே, அதனால நான் எதை பற்றியும் நான் கவலைப்படாம என் ஓட்டத்துல நான் சந்தோஷமா ஓடுறேன். ஆண்டவரே, ஓட்டத்துல நான் ஜெயமா ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, நம்பிக்கையோடு ஓட கிருபை தாங்க, உண்மையே உறுதியா பற்றி கொண்டு ஓட கிருபை தாங்க. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, அந்த வெளிப்படுத்தல தந்ததுக்காக நன்றி, அந்த உணர்வை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவே, நான் இதை பற்றி சோர்ந்து போக வேண்டாம். எவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு அவமானப்படுறேனே, இவ்வளவு வேதனைப்படுறேனே, இதுக்கு முடிவு என்ன? நீ கேட்டுட்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு. எப்போதான் இது முடியும்? எப்போதான் இதுக்கு ஒரு விடைவு கிடைக்கும்? எப்போதான் இதுக்கு பலன் கிடைக்கும்? பயப்படாதீங்க, கர்த்தர் எனக்காக நன்மையானதை சேர்த்து வைத்திருக்கிறார். நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பலன் தருவார். நீ பட்ட ஒரு பிரயாசத்தையும் தேவன் மறந்து போக மாட்டார். நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுக்கு பதிலாக பலன் அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சில வேளையில சில யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல ஒரு மாற்றம், ஒரு விளைச்சல், ஒரு கனி ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்கிறீங்க? மோசே கூட அழுதுருப்பாரு. 40 வருஷம் நடந்து வந்தேன், இந்த நாட்டுக்குள்ள போக முடியலையே, இந்த நாட்டுக்குள்ள போக முடியலையே. ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய அன்பு, அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. நாம கேட்கிற அளவை விட அவருடைய பரிசும் அவருடைய பலனும் ரொம்ப பெருசு. அந்த மோசே ஆண்டவர் அவன் வாஞ்சித்த வாஞ்சையாகிய கானானுக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணினார். எப்ப தெரியுமா? மறுரூப மலையில இயேசுவோடு அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நின்றதை நாம் பார்க்கிறோம். நான் ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன்னு கேட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, வேணாம்பா, இப்ப போகாத, என் குமாரனாகிய இயேசு வருவார், அவரோட சேர்ந்து நீ போவ, அந்த இடத்தை நீ தரிசிப்ப. நம்முடைய தேவன் எல்லாத்தையுமே மகிமையில நிறைவாக்குகிறவர். என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அது நினைக்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு குறைவு இருந்தாலும் மகிமையில நிறைவை தருகிறவர் என் தேவன். நீங்க ஒருவேளை அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த பூமியில நீ வேதனைப்படலாம், ஆனா பரலோகத்தில் மிகுதியான பலன் உண்டு என்று விசுவாசித்து நீ சந்தோஷப்படு என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவரே, நான் மகிழ்றேன். ஆண்டவரே, எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நினைச்சு நான் மகிழ்றேன், அந்த மேன்மையை நினைச்சு மகிழ்றேன். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus, 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 thank you Lord, thank you Lord, thank you Lord. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து கண்ணீர் வடித்து எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று எங்களோடு நீ தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நீர் பலனளிக்கிற உண்மை உள்ள தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தைரியமாக எங்க ஓட்டத்துல பொறுமையா ஓடுறதுக்கு நீங்க தந்திருக்கிற நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு அழியிற ஒரு கூடாரம் தான். நாங்க பெறுகிற பாராட்டுகள் எல்லாம் வாடி போகிறது தான் ஆண்டவரே. எங்களை பாராட்டுகிற மனிதர்கள் கூட ஒருவேளை எங்களை இகழ ஆரம்பிக்கலாம். ஆனால் நீரோ எங்களுக்காக நித்திய பரிசுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நித்திய நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த நித்திய வீட்டை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். வாடாத நித்திய கிரீடத்தை எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். நீர் தரப்போகிற பாராட்டுகளுக்காக நன்றி. நீர் தரப்போகிற மேன்மைகளுக்காக நன்றி. நீர் தரப்போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்தை நம்பி தொடர்ந்து உம்மை சார்ந்து ஓடுகிறோம். உம்முடைய நாம மகிமை பெறட்டும். தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து முன்னேற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். Praise the Lord. Praise